காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்திலேயே அள்ளி கொடுத்திட வேண்டும் என்ற எண்ணத்தில் உன் தாய் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். இதை அலட்சியம் செய்து விடாதே என் தங்கமே. இதை முழுமையாக கேள் என் குழந்தையே, என் அன்பு குழந்தையே. இந்த தாயானவள் இன்று உனக்கு ஒரு அவசர செய்தியை தான் இன்று கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே. குழந்தையே, நேற்றிரவு உன் இல்லத்திற்கு வெளியே ஒரு சக்தி நடமாடிக் கொண்டிருந்தது. அது என்னிடத்தில் உன்னை பற்றி ஒரு விஷயத்தினை சொல்லிவிட்டு சென்று விட்டது என் தங்கமே. நீ அவசரப்படாமல் இந்த தாயானவள் சொல்ல போகின்ற இந்த விஷயம் என்னவென்பதை கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கை என்பது எப்போதுமே உனக்கு தீராத வேதனைகளைத்தான் தண்டு கொண்டிருக்கிறதா? அதை நினைத்து கொண்டு நாள்தோறும் மனவேதனையிலேயே நீ இருந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? இந்த அம்மா உன் வீட்டின் வாசலில் நிற்கும் போது அங்கே நான் ஒரு சக்தி கண்டதோடு மட்டுமல்ல, உன்னை பற்றி அது என்னிடம் சொன்ன விஷயத்தை எனக்கு கேட்டதும் வியப்பாகி விட்டது என் தங்கமே. அத்தனை ஆச்சரியங்களை அது எனக்கு கொடுத்தது. வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை மட்டுமே நீ தேடிக்கொண்டிருந்தாய் அல்லவா? அந்த சந்தோஷத்தை உனக்கு கிடைப்பதனால்தான் மனவேதனைப்பட்டு இப்போது நின்று கொண்டிருக்கிறாய் என் குழந்தையே. இத்தனை நாளாக நீ உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் அதிகமாக சுமந்து காரணங்களோடுதான் என்னவோ உனக்கு சந்தோஷம் என்ற ஒன்றே உன் வாழ்க்கையிலே இல்லாமல் போய்விட்டது என் தங்கமே. உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் ஒவ்வொரு நன்மைகளையும் உன்னால் என்ன நடக்கின்றது என்பதை கூட புரிந்து கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? இந்த நேரத்தில் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் வெளிப்படையாக சொல்லிவிடப் போகிறேன் என் தங்கமே. என் பிள்ளையே, உன் இல்லத்தின் வாசலில் ஒரு சக்தி நடமாடியது என்று சாதாரணமாக நான் சொன்னேன் அல்லவா? அது சாதாரண சக்தி அல்ல என் தங்கமே. அது என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் அப்படியே நீ விட்டுவிடக்கூடாது. இன்று அவர்களை பற்றி நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய தாய் அவர்களை பற்றி எல்லாம் கூற வந்திருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த உண்மைகள் எல்லாம் புரிந்து கொண்டாயானால் உனக்கு மன நிம்மதி கிடைக்கும் என் குழந்தையே. நீ படுகின்ற கஷ்டங்களிலிருந்து வேதனைகளிலிருந்து உனக்கு விடுதலை கிடைக்கும் என் தங்கமே. அதற்கான தீர்வினை கூட நான் கொடுக்க வந்திருக்கின்றேன். என்ற கஷ்டங்கள் எல்லாம் கஷ்டங்களாக கூட இருந்து விடலாம். ஆனால் அது எந்த ஒரு உயிருக்கும் ஆபத்தை ஏற்படுத்திவிடக் கூடாது என்றுதான் உன் அம்மா நான் உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல என் செல்வமே, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில உண்மைகளை எல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக அம்மா சொல்கின்ற இந்த வாக்கினை கட்டாயமாக நீ கேட்டுத்தான் ஆக வேண்டும் என் பிள்ளையே. நான் வீட்டிற்கு வெளியே நடமாடிய ஒரு சக்தியை உன்னை பற்றி ஒரு விஷயத்தினை சொன்னது என் தங்கமே. அது என்னவென்று கேட்காமல் நிச்சயமாக உன் கண் கலங்கித்தான் போகும் என் தங்கமே. ஏனென்றால் உன்னை பற்றி அவர்கள் சொன்ன விஷயங்கள் என்னவோ கண்களை கலங்கும்படி செய்துவிட்டது என் தங்கமே. இந்த அம்மா உனக்கு நல்லதை மட்டும்தான் செய்து கொண்டிருக்கின்றேன். அதை உன்னிடம் சொல்லாமல் விட்டுவிட மாட்டேன் அல்லவா என் தங்கமே. இதை நீ புரிந்து கொண்டாய், நிச்சயமாக உனக்கு நிம்மதியை உன் தாய் வந்து சேர செய்வேன் அல்லவா? அதனால்தான் அதை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று அம்மா இப்போது வந்தேன் என் தங்கமே. நீ இது போன்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னை தேடி வந்து உனக்கான விஷயங்களை சொல்கிறார்கள் என்று உன்னுடைய மனதிற்கு அது மகிழ்ச்சியைத்தான் தந்து கொண்டிருக்கிறது என்பது ஏற்கனவே ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளைக்கு மன மகிழ்ச்சி ஏற்படுத்துகின்ற விஷயங்கள் தான் இது இருக்க போகிறது என் குழந்தையே. அம்மா உன் இல்லத்தின் வாசலில் காவலாக நின்று
கொண்டிருக்கும் பொழுது எந்த ஒரு தீய சக்தியையும் உன் இல்லத்திற்குள் வந்துவிட முடியாது அல்லவா என் தங்கமே? நேற்று இரவு உன்னுடைய வீட்டிற்கு வந்த ஒரு சக்தி நல்ல சக்திதான். உன் அம்மா சொல்லும் அனைத்தும் உண்மைதான் என் தங்கமே. என் குழந்தையே, ஏனோ தீய எண்ணங்களை நினைத்து கொண்டு தீய சக்திகள் எதுவேனும் உன்னுடைய இல்லத்திற்குள் வந்தாள். உன் இல்லத்தின் வாசலில் காவலாக நின்று கொண்டிருக்கிற நான் அதையெல்லாம் பார்த்து கொண்டு இருக்க மாட்டேன். உக்ரத்தின் உச்சியில் சென்று விடுவேன் அல்லவா? அப்படி ஏதேனும் தீய சக்திகள் வந்தால் கூட அதை திருப்பி பார்க்க விடாமல் அடித்து விரட்டுவேன் என் தங்கமே. உன் தாய் நான். என் அன்பு குழந்தையே, இதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். தீய எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் இருந்தால் அவர்களின் வாழ்க்கை தான் தலைகீழாக புரட்டி போடுவேன் என் தங்கமே. அப்படியானால் உன் இல்லத்திற்கு வந்து நல்ல சக்தியை தான் அவர்கள் உனக்கு ஒரு செய்தியாக கொடுத்து சென்றிருக்கிறார்கள் என் தங்கமே. உன் வாழ்க்கையே அப்படிப்பட்ட சக்தி என்ன சொன்னது என்று முதலில் நீ உன்னிடத்தில் நான் சொல்லிவிட வேண்டும் என் தங்கமே. அதன் பிறகு அந்த சக்தி யார் என்று நீயே தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் கண்டு ஒருவர் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார். அது யார்? அது உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்பதை உணர்ந்ததும் முயற்சி செய்கிறார்கள் என் தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை காலமும் நீ தாங்கி நின்ற கஷ்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வரப்போவதை இனிமேல் நீ உணர்வாய் என் தங்கமே. எப்போதுமே உனக்கு நல்லது நடக்கப் போவதை அவர்கள் சொல்ல நினைக்கிறார்கள் என் தங்கமே. இது மட்டுமல்ல, இவர்கள் உனக்கு கெடுதலை செய்ய நினைத்த சில தீய மனிதர்களின் ஆட்டத்தை எல்லாம் அடக்கி விட்டதாம் என் தங்கமே என்று சொல்லி சென்றார்கள். அதோடு நிற்கவில்லை. யாருமே இல்லை என்று எப்போதுமே ஏதோ ஒரு விஷயத்தை நினைத்து மனம் வருதி கொண்டிருக்கின்றாயாம் நீ என் தங்கமே. இது உண்மையல்லவா? என் பிள்ளையே, நான் இருக்கின்றேன், எந்த நிலையிலும் உனக்காக வருவேன் என்று அவர்கள் சொல்லிவிட்டு சென்றார்கள் என் தங்கமே. அவர்கள் சொன்ன வார்த்தையில் இருந்து இந்த தாயின் மனம் கலங்கிவிட்டது என் தங்கமே. எப்பேற்பட்ட துன்பங்களில் இருந்தும் உன்னை காப்பாற்ற அவர்கள் தாயாக வர இருக்கிறார்கள் என் தங்கமே. என் அன்பு குழந்தையே, வருத்தப்படாமல் எதற்காகவும் கண்ணீர் சிந்தாமல் நீ இருக்க வேண்டுமாம். நீ சிந்திய கண்ணீர் துளிகளின் அவர்கள் மனம் ரணமாக மாறி விடுகின்றதாம் என் தங்கமே. நீ எப்போதுமே சிரித்து கொண்டிருக்க வேண்டுமாம். எப்போதுமே அவர்களுக்கு மனதார சிரிப்புகள் தான், உன் சத்தங்கள் தான் அவர்களுக்கு வேண்டுமாம். அப்பேற்பட்ட ஒருவர் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கிறார்கள் என்றால் அவர்களை பற்றி நீ இப்போது தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட ஒருவர் இருக்கிறாரா? அவர் யார் என்று தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறேன் என்று கேட்கிறாய் அல்லவா என் செல்வமே? அது வேறாரும் இல்லை, உன்னுடைய குலதெய்வம்தான். என் குழந்தையே, உன் குலதெய்வம்தான் உன் வீட்டின் வாசலுக்கு வந்து சென்றது. வீட்டின் வாசலில் நின்று இதையெல்லாம் என்னிடம் கூறிவிட்டு சென்றது. குலதெய்வத்தின் பெயர் தெரியாமல், குலதெய்வம் எங்கே இருக்கிறது என்று தெரியாமல் வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் என் பிள்ளையானவள் இன்று ஒரு விஷயத்தை தெரிந்து கொள் என் தங்கமே. நேற்று இரவு உன் இல்லத்திற்கு குலதெய்வம் வந்தது உண்மை. உனக்காக வருத்தப்பட்டதும் உண்மை. உனக்காகவென்று எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு சென்றதும் உண்மை. ஆனால் அவர்கள் உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்ததும் உண்மை என் தங்கமே. என் குழந்தையே, உன்னுடைய குலதெய்வத்தின் அறிந்து இருக்கலாம் அல்லவா? அறியாமலும் நீ இருக்கலாம் என் குழந்தையே. குலதெய்வங்களை நீ மறந்து விடாதே. உன்னை ஒருபொழுதும் குலதெய்வம் மறப்பதில்லை, உங்களை கைவிட்டு விடுவதும் இல்லை. ஆனால் மனதைரியத்தோடு இரு என் குழந்தையே. உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய நல்ல விஷயங்களுக்காகவும் உன் கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டங்களுக்காகவும் உன்னுடைய உறவுகளுக்காகவும் யாருமே உதவ வரவில்லை என்றாலும் கூட இந்த தாயானவள் நான் இருக்கின்றேன், உன் பலமாக உன் குலதெய்வம் நின்று கொண்டிருக்கிறது என்பதை நீ முழுமையாக நம்பு. உனக்கு நான் உதவி செய்ய வருவேன் என்று நம்ப வேண்டும். உனக்காக நான் இருக்கிறேன் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும்.
எனக்காக நீ இந்த அம்மா சொல்வது போல இந்த வாரம் நிச்சயமாக நீ கடைபிடித்து விட்டாள். நீ வேண்டிய அத்தனையும் உனக்கு நான் நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே, என் அன்பு பிள்ளையே. அதை செய்வதற்கு நீ தயாராக இரு என் குழந்தையே. எந்த ஒரு விஷயத்திலும் தன்னம்பிக்கையை கைவிட்டு விடாதே, பிரச்சனைகளை மட்டும் செய்து விடாதே. உன்னிடத்தில் மனமுருகி நீ நினைத்த அத்தனையும் நான் உனக்காக கொடுப்பேன். என்னிடத்தில் கேட்டதை அத்தனையும் நான் செய்ய தயாராக இருக்கின்றேன். ஆனால் அழுது கொண்டே எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு காரியத்தையும் நீ செய்துவிடக் கூடாது. நீ செய்ய நினைப்பதை எந்த தாயானவள் மனதில் வைத்துக்கொண்டு தைரியமாக செய். அழுகாதே. தைரியத்தின் உச்சமாக நீ இருக்கதை நான் காண வேண்டும் என் பிள்ளையே. இதை மட்டும் நீ செய்துவிடு போதும். உன் வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் நான் தீர்த்து கொடுப்பேன் என் தங்கமே. ஆனால் எதை நினைத்தும் நீ வருத்தப்படக்கூடாது. அதை வேண்டிய அவசியமே இல்லை. இந்த தாயானவளை நினைத்து கொண்டு எப்போதுமே சந்தோஷமாகவும் அமைதியாகவும் மன நிம்மதியோடும் நீ இருக்க வேண்டும் என் தங்கமே. அதற்காகத்தான் உன் தாய் உன்னை அனுதினமும் தேடி வந்து கொண்டே இருக்கின்றேன். உனக்கான வாக்குகளாக பொழித்து கொண்டிருக்கின்றேன். இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் எளிமையாக கடந்து வருவது, ஜெயித்து வருவது, அத்தனை திறமைகளையும் நான் உனக்கு கொடுக்க போகிறேன் என் குழந்தையே. உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த தாயானவள் கொடுக்க வந்து கொண்டே இருக்கின்றேன். அது மட்டுமல்ல, இன்று விஷயங்களையும் உனக்குள் பழகி கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலேயே ஒரு புன்னகையும் மௌனத்தையும் எப்போதும் நீ வைத்திருக்க வேண்டும். ஓம் காளி தேவியே போற்றி என் தங்க குழந்தையே. நாளை விடியல் வேண்டுமென்று உன்மீது விண்பலி சுமத்தி உன்னை அவமானப்படுத்தி வேண்டுமென்று திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என் குழந்தையே. இன்று நீ அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதை இன்று உன் தாயானவள் உனக்கு சொல்வதற்கு வருகின்றேன். இந்த அம்மா சொல்வதனை கேட்டு இவர்களுடன் எல்லாம் நீ நிம்மதியாக கவனமாக இருத்துவிட வேண்டும் என் தங்கமே. ஏனென்றால் உனக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஆபத்திலிருந்து நிச்சயமாக உன்னை பாதுகாத்து கொள்வாய் என் தங்க குழந்தையே. உன் தாயானவள் உனக்கு கொண்டு வருகின்ற இந்த வாக்கானது உன்னை பயமுறுத்துவதற்கோ அல்லது உனக்கு ஒரு விஷயத்தை கிடைக்க விடாமல் செய்வதற்கோ கிடையாது. உன்னை பாதுகாப்பதற்காகத்தான் என்பதை நீ புரிந்து கொண்டாள். இந்த தாயானவளை மனதார நினை என் தங்கமே. நான் உன் மனதில் இருப்பதை உணரும் ஒவ்வொரு நிமிடமும் உனக்காகத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்பதை நினைக்கும் போது மிகவும் பெருமையாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிறது என் குழந்தையே. உன் வாழ்க்கையில் பக்குவம் என்பது என்ன தெரியுமா? சுற்றி என்ன நடந்தாலுமே எல்லா விஷயங்களையும் எல்லா இடத்திலுமே எப்போதுமே நீ சாதாரணமாக எடுத்துக்கொள்ள உன்னுடைய மனம் எப்போதுமே உடன்படுகிறதோ அப்போதுதான் சரியான பக்குவத்தை நீ அடைந்திருக்கிறாய் என்ற அர்த்தம் என் குழந்தையே. அப்படியானால் என் பிள்ளை, இத்தனை காலமும் நீ இந்த வாழ்க்கை உனக்காக எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக பெற்றுக்கொள்ளவில்லை. இனியாவது இதையெல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தாயானவள் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே. இதற்கு இதுதான் அர்த்தம் அம்மா என்று சொல்கின்ற விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்கின்ற விஷயத்தில் என்ன அர்த்தங்கள் உள்ளிருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் எதற்காக என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். அப்படியானால் நான் உன்னால் வாழ வைப்பேன் என் தங்கமே என்று நம்பிக்கையோடு கேட்பவர்கள் அனைவருக்கும் இந்த தாயானவள் கொடுக்க வந்த செய்தி என்னவென்று தெரியுமா? என் அழகு குழந்தையே, இந்த நல்ல நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டுமென்று உனக்கு சோதனைகளை கொடுத்து உன் இல்லத்திற்கு மிக அருகில் இருக்கின்ற ஒரு பெண், உன்னுடைய இல்லத்தை வந்து சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ஒரு பெண், என் தங்க குழந்தையே, அதை செய்ய போகின்றாள் என் தங்கமே.
சில காலமாகவே அவர்களின் நடவடிக்கையில் பல மாற்றங்கள் இருக்கின்றது. அது உனக்கே தெரியும். அவர்கள் செய்த தவறு இல்லையே என்று கூட யோசிப்பதும் உண்டு. அவர்களுக்கு அவர்களுடைய செயல் வேதனையை கொடுக்குமோ என்று கூட சிந்தித்தது கிடையாது என் குழந்தையே. மாறாக அவர்களின் இல்லத்தில் என்ன நடக்கிறது, அவர்களின் இல்லத்தில் எவ்வளவு கண்ணீர் சிந்த வைக்க வேண்டும் என்றுதான் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே. என் குழந்தையே, இவர்கள் யோசிக்கின்ற இந்த எண்ணங்களினால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு செயலுமே சற்று மாற்றங்களை காண ஆரம்பிக்கிறது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடத்தில் பேச்சு வார்த்தைகள் கூட உன்னிடம் சற்று குறைவாகத்தானே பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என் குழந்தையே. இது உனக்கு தெரியாமல் இல்லை. இத்தனை விஷயங்களையும் நீ கவனித்து கொண்டுதான் இருக்கின்றாய். ஏனென்றால் உன்னை பற்றி அவர்கள் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே அத்தனையும் பொய்யானது என் தங்கமே. ஒரு சிறு துளி அளவு கூட இதில் உண்மையான விஷயங்கள் என்று எதுவும் கிடையாது அல்லவா? ஒரு சிறு துளி கூட உண்மை பேச்சு விடுவதில் எங்கும் இல்லை. இவர்களுக்கு நல்ல பெயர் கிடைக்குமோ என்று சொல்லத்தான் அப்படிப்பட்ட ஒரு பொய்யை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது உன்னால் தடுத்து நிறுத்தவும் முடியாது என்று இவர்கள் அடையாளம் படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நீதானே அவர்கள் பாவம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். அவர்கள் உன் இல்லத்திற்கு அமைதியை நீயே என் குழந்தையே, அனுமதி நீயே என் பிள்ளை. யாரோ இருந்தாலும் சரி, இல்லத்திற்கு அனுமதிக்க பேசுவது என்பது சற்று யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் என் தங்கமே. எந்த எண்ணங்களோடு அவர்கள் இங்கு வருகிறார்கள் என்று யாருமே சொல்ல முடியாது. நல்லவர்களும் இருக்கிறார்கள், தீயவர்களும் இருக்கிறார்கள். எந்த நிலைப்போடு அவர்கள் உன் இல்லத்திற்கு வருகிறார்கள் என்பது நமக்கு தெரியாது அல்லவா? அதனால் சற்று கவனத்தோடு இரு. ஒருவரை உள்ளே நுழைந்து பேசிவிடக்கூட மாறாக என் பிள்ளை, நீ இந்த வாழ்க்கையில் எதுவெல்லாம் உனக்கு தெளிவு என்று தெரிகிறதோ, யாரெல்லாம் உனக்கு உண்மையானவர்கள் என்று புரிகிறதோ, அவர்களை பற்றி மட்டும் நீ சரியாக கவனித்துக் கொள்ள வேண்டும் என் குழந்தையே. அவர்களுக்கு மட்டும் நீ அனுமதி கொடுக்க வேண்டும் உன் இல்லத்துக்குள். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த வாழ்க்கையில் நீ என்ன நினைத்தாலுமே அவர்கள் அதற்கு மாறாக எல்லா விஷயங்களையும் உனக்கு வெளியே உன்னை தவறுகளைப் போல காட்டி விடுவார்கள். மற்றவர்களிடத்தில், அதாவது நீ செய்கின்ற விஷயங்கள் ஒருவரால் இன்னொருவருக்கு தெரிகின்றது. அதுபோல மற்றவர்களிடத்தில் சொல்லக்கூடிய உன்னை பற்றிய விஷயங்கள் அனைத்தும் தவறாக சென்றுவிடும் என் தங்கமே. எதையும் நீ சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதே. உன்னை பற்றி மற்றவிடம் சொல்லும் ஒவ்வொரு விஷயமும் உண்மை அல்லவா? அல்ல என் தங்கமே. உன் அம்மா சொல்வதை நிச்சயமாக உனக்கு இன்று புரியும் என் தங்கமே. என் குழந்தையே, உன் இல்லத்திற்குள் இவர்கள் அடையாளம் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் அவர்களுக்கு நீ தெளிவாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றாய் என் செல்வமே. என்ன செய்கிறாய், ஏது செய்கிறாய் என்பதை அவர்களுக்கு நீ வெளிச்சம் போட்டு காட்டிக் கொண்டிருக்கிறாய் என் குழந்தையே. அதனால் தான் இவர்களுக்கு நீ இப்படி காட்டும் பொழுது அவர்கள் அத்தனை வேளையிலும் ஒவ்வொன்றாகவும் இரண்டாகவும் மாற்றி பேசி அதனை தவறு திருத்தி விடுகிறார்கள் என் குழந்தையே. இவர்களை இப்படியெல்லாம் செய்து ஆனால் வருகின்ற கெட்ட பெயர் என்பால் உனக்குத்தான் என் தங்கமே. நிச்சயமாக நீ ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாகத்தான் இது இருந்து கொண்டிருக்கிறது. உனக்குத்தான் மிகப்பெரிய அவப்பேர் வரும் என் தங்கமே. இந்த விஷயங்கள் வந்து சேரு அனைத்தும் உன்னைத்தான் கைகாட்டும். இவர்கள் அத்தனை அப்படி மாற்றி பேசும் வீண்பலி சுமத்துவதும் இவர்களுக்கு முழுவதும் பொய்யாகத்தான் இருக்கும். ஆனால் இவர்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக மாறிவிட்டது. இதில் என்ன கொடுமை என்றால் இவர்கள் பேசுவதை மற்றவர்கள் நம்புவதுதான் என் தங்கமே என்னால் ஏற்றுக்கொள்ளவும் முடியாத விஷயமாக இருக்கிறது. எவ்வளவோ தவறுகளை செய்கின்ற இந்த மனிதர்கள் அடுத்தவர்களின் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் எல்லாம் என்ன என்பதைத்தான் சற்று சிந்தித்து பார்ப்பார்கள். நிச்சயமாக அவர்களை எல்லாம்
ஒரு பொழுதும் இந்த வாழ்க்கையில் நாம் சேர்த்து கொள்ளவே முடியாது. அவர்களுடைய உணர்வுகள் எல்லாம் ஒரு நாளும் நம் வாழ்க்கையில் ஈடுபடுத்தவும் முடியாது. இது போன்ற மனிதர்களிடம் நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என் தங்கமே. இதற்கு முன் இவர்கள் செய்தது எல்லாம் பெரிய விஷயங்கள் அல்ல. ஆனால் இப்போது அவர்கள் செய்ய துணிந்திருப்பது என்ன தெரியுமா? மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். என் தங்க குழந்தையே, இந்த அம்மா அதனை சொல்லத்தான் இங்கு வந்திருக்கின்றேன் என் தங்கமே. அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? உன்னை அவமானப்படுத்தி பார்க்க வேண்டும் என்றுதான். எல்லோரும் உன்னை தூக்கி வைக்க வேண்டும் என்று யாரும் உன்னிடத்தில் எந்த ஒரு வார்த்தைகளையும் பேச வேண்டும் என்றால் அதற்கு யோசிக்க வேண்டும். ஏனென்றால் இவர்கள் இப்போது சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். உனக்கு என்ன செய்யலாம்? இவர்கள் என்ன யோசிக்கிறார்கள் இந்த நேரம்? என் பிள்ளையே, நீ ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். இவர்கள் உன்னிடம் பேசுவதோ உன்னிடம் பழகுவதோ நல்லது என்று நீ நினைப்பது முற்றிலும் தவறு என் தங்கமே. அவர்கள் நினைப்பதை நீ செய்வதும் அது மிகவும் முட்டாள்தனம் என் தங்கமே. அவர்கள் உன்னை குழிதோண்டி பறிக்கத்தான் என்றுமே நினைப்பார்கள். அவர்கள் உன்னை குழியில் தள்ளத்தான் எப்போதுமே ஆசைப்படுகிறார்கள். இதை மட்டும் நீ எப்பொழுதுமே அறிவித்து கூடாது. நான் உனக்கு துணையாகி இருக்கிறேன். என் வாக்குகளை கேட்டு அதன் பின் உனக்கு நடக்கும் அத்தனையும் ஒப்பிட்டு பார்த்து செயல்படு என் தங்கமே. இந்த காளி சொல்லும் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் ஈடாக நடக்கும் என்பதை தெரிந்து கொள். இந்த காளி உன்னோடு இருப்பதை நீ உணரும் தருணத்தில் ஓம் காளி தேவியே போற்றி என்று இந்த பதிவின் கீழ் கமெண்டில் பதிவு செய். ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.